ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான நான்வெஜ் லஞ்ச் காம்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்ம இப்போ ஜீரக சம்பா அரிசியில் குழையாமல் குக்கர்லேயே பொலன்னு உதிரியாக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜீரக சம்பா அரிசியில் நம்ம பிரியாணி செய்யும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எவ்வளோ அழகாக செய்யலாம், சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது கூடவே தொட்டுக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான சிக்கன் 65 செஞ்சுருக்கோம். அதையும் சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கிலோ சிக்கனை 65க்காக ஊற வச்சிடலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அந்த சிக்கனில் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மைதா, அதே மாதிரி 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு மொறுமொறுப்புக்காகவும் மைதா ஒரு பைண்டிங்காகவும் நம்ம சேர்க்குறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சீரகப்பொடி இருந்தால் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நிறைய பேர் தயிர் சேர்ப்பாங்க. நீங்கள் தயிருக்கு பதில் நான் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். நீங்கள் லெமன் சேர்த்திங்கன்னா அந்த 65 அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் லெமன் சேர்த்து அதை செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நம்ம பெரட்டி அதை ஊற வச்சிடலாம். இது நான் 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை கிலோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ஊறட்டும். அது கடையில் நம்ம இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை 2 வாட்டி கழுவிட்டு அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த 65 மசாலா 1/2 மணி நேரம் மினிமம் ஊறணும். அதுக்கு மேலே ஊறினாலும் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மினிமம் 1/2 மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சுருங்க. இந்த பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா வெளியில் எங்கேயுமே வாங்கி சாப்பிட மாட்டீங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் பட்டை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 10 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூடயே 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இதை அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகு சேர்த்து நம்ம இது மாதிரி அரைக்கும் போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது கூட நீங்கள் மிளகை கண்டிப்பாக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காயை தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இது கூட ஒரு அன்னாசி பூவும் 2 பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துருங்க. எப்பயும் போல் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசிக்கான அளவு சொல்லியிருக்கேன். இது கூட 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூட வேணுனாலும் நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெங்காயத்தோடு சேர்த்து அதை வதக்கிடுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நம்ம வதக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் தயிர் ஊற்றி வதக்கலாம். இது கூட ஒரு தக்காளி மட்டும் சேர்க்கலாம். ஒரு தக்காளி நல்லா பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா பவுட்ரு 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் அதை வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் அதில் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதில் சேர்த்துடலாம். அதே அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வதக்குங்க. நம்ம எடுத்துக்க ஜீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் அந்த மட்டன்லேருந்து சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரதுனால 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அந்த மட்டனை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவான தண்ணியும் சேர்த்து ஊற்றிட்டோம். இப்போ மட்டனை 4லேருந்து 5 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் 4லேருந்து 5 விசில் வந்துருச்சு. அந்த மட்டன் நல்லா வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ அந்த தண்ணியை ஒரு கொதி விட்டுடலாம். ஒரு கொதி வரும்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அது கூட 1/2 லெமன் ஜூஸும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அதில் சேர்த்துடலாம். ஜீரக சம்பா அரிசி பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் நீங்கள் இந்த அரிசியிலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அரிசியை போட்டதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு மட்டன் வெந்துருச்சு. இப்போ ரைஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேகணும். இப்போ கொஞ்சம் புதினா அள்ளி அதில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை திருப்பி மூடி வச்சுருங்க. திருப்பி மூடி 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. இப்போ அந்த அரிசியில் இருக்க தண்ணிலாம் முக்கால்வாசி ட்ரைன் ஆகிற அளவுக்கு அது நல்லா வேகட்டும். இப்போ இதிலே முக்கால்வாசி அரிசி வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தம் கட்டிடலாம். ஒரு பழைய தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த குக்கரை தூக்கி அது மேலே வைங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எதுவும் இல்லை, கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இப்போ குக்கரை மூடிட்டு அதை நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதுனால குக்கரை வச்சதுக்கப்புறமா கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இந்த குக்கர் வெயிட் போட்டு நம்ம வச்சிடலாம். வெயிட்டு நம்ம எதுக்கு போட்டு வைக்கிறோன்னா அந்த ப்ரெஷர் வெளியே போகாமல் அந்த ரைஸ் வேகணுங்கிறதுக்காக நம்ம வெயிட் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த ரைஸ் நல்லா வெந்துருச்சு. பொலன்னு உதிரியாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. இது அடிப்பிடிக்காது உங்களுக்கு. இது தம் கட்டுறது நீங்கள் இந்த ஸ்டைலில் நீங்கள் தம் கட்டி பாருங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். சீரக சம்பா அரிசியில் இந்த ஸ்டைலில் நம்ம செய்யும்போது ஹோட்டல் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும். இதே ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து ஊற வச்சுருக்க 65 நம்ம போட்டு எடுத்துடலாம். எண்ணெயை காய வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருக்க 65 சிக்கன் பீசஸ் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு அது நல்லா செவந்து வர அளவுக்கு அதை நல்லா வறுத்துடுங்க. இந்த லஞ்சு காம்போவுக்கு நம்ம எலும்பு குழம்பு வச்சுருக்கோம். அந்த எலும்பு குழம்பை நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 65 ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயராம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.